சர்க்கரையை நம்ம லைஃப்பில் இருந்து ஒரு 30 டேஸ் வந்துட்டு சாப்பிட்லன்னா நம்ம உடம்புல என்னென்ன நடக்கும் தெரியுங்களா? ஸோ சர்க்கரையை ஸ்டாப் பண்ணும்போது நம்ம உடம்புல பலவிதமான மாற்றங்கள் நடக்கும். சர்க்கரைனா சர்க்கரை மட்டும் கிடையாதுங்க. சர்க்கரையில் நீங்கள் சாப்பிட போகிற டீ, காஃபி, வெள்ளை சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, கருப்பட்டி, பனவெல்லம், கரும்பு ஜூஸு, சோடா, கெச்சப்பு, ஜூஸு, லஸ்ஸி, ஐஸ்கிரீம், சாக்லேட் மில்க்கு, பிஸ்கட்டு, மில்க் ஷேக்கு, சவர்மா, மயோனஸு, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சுகர் இருக்குங்க. நமக்கு தெரியாமல் இருக்குது. சுகர் டைரெக்டாக எடுத்தால் தான் சுகர்னு கிடையாது. ஸோ மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கண்டிப்பாக எல்லா ஃபுட்லேயுமே இருக்குது. ஸோ நான் சொன்ன எல்லா ஃபுட்லேயும் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது. ஸோ நீங்கள் சுகரை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்கள். சுகரை ஸ்டாப் பண்ணும்போது நம்ம இனிஷியலாக நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுங்களா? தலைவலி, சுறுசுறுப்பு குறையும், படபடப்பு அதிகரிக்கும், மனசோர்வு, அசதி, தூக்கமின்மை இது எல்லாம் வருங்க. இதெல்லாம் சுகர் வந்து அடிமைத்தனம் பண்ணி வச்சுருக்கு. இது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 வாரம் மட்டும்தாங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சியாக மாறிவிடுங்க. ஒன்ஸ் இதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்கள் உடம்புல நடக்கிற அபரிவிதமான நல்ல மாற்றங்கள் என்னென்ன நடக்கும் தெரியுங்களா? இதயம் வந்து பாதுகாப்பாக இருக்குங்க. அப்புறம் டயபெட்டிக்கு, சுகர் லெவல், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். அப்புறம் முகத்தில் இருக்கிற பார்த்திங்கன்னா பருக்கள், முகப்பரு, அப்புறம் எண்ணெயை வடிதல், முகச்சுருக்கம் எல்லாமே போய் ஸ்கின் பளபளன்னு இருக்கும். இளமையான தோற்றம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்குங்க. மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் முன்னாடி இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது அந்த வேலையை உடனே முடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மாறிடும். அப்புறம் உங்கள் லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக மாறிடுங்க. அப்புறம் தூக்கம் நல்ல தூக்கமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெட்டில் படுத்தீங்க அப்படிங்கும்போது ஒரு 8 மணி 9 மணிக்கு நீங்கள் படுத்துறீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் அப்படி ஒரு தூக்கமும் உங்களுக்கு வருங்க. ஸோ நல்ல தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சர்க்கரையை நீங்கள் ஒரு 30 நாள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்கள் லைஃப்பில் அபரிவிதமான நல்ல நன்மைகள் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. என் பேர் ஜிகே, ஜீரோ சுகர் சேனல். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.